ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். நான் உங்கள் பிரியா பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய சூப்பரான டிப்ஸ்லாம் பார்க்க போகிறோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றது உங்களுக்கு கிளியராக புரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க ஆல் என்ற பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். டிப்ஸ் நம்பர் 1 பார்க்கலாங்க. டிப்ஸ் நம்பர் 1ல் இந்த மாதிரி பழைய பேங்கிள்ஸ் வந்து நிறைய இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியலனா இந்த டிப்ஸ் உங்களுக்காக தாங்க. அந்த பேங்கிள்ஸை இந்த மாதிரி கார்ட்போர்ட் பாக்ஸுடைய அட்டையில் வச்சு நான் மார்க் பண்ணுற மாதிரி மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த அட்டைகளை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். கலை, முனுசாமி, யுவாதிகா, தனுஷ்யா, உஷா, ஆறுமுகம், அன்னபூரணி, ஆர்கே செல்வி, அனிதா, கார்த்திக், அனுஷ்கா, கனகவள்ளி சோலை ஆனந்தன், லக்ஷ்மி, ஆர்த்தி அகோரம், சாய் கவி, பிரகாஷ், தர்ஷன், இவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து அந்த அட்டைகளை கட் பண்ணிவிட்டு பேங்கிள்ஸை வந்து க்ளூ அப்ளை பண்ணி நான் ஒட்டுற மாதிரி ஒட்டி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து புதுசாக ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அது வந்து குட்டீஸ்க்கான சேனல். ஸோ கார்ட்டூன் வீடியோஸ்லாம் வந்து அதில் போடலான்ட்டு இருக்கேன். இந்த சேனலுக்கு நீங்கள் எப்படி சப்போர்ட் பண்ணுறீங்களோ அதே மாதிரி என்னுடைய அந்த சேனலுக்கும் சப்போர்ட் பண்ணணும். சேனல் நேம் வந்து பார்த்திங்கன்னா எஸ்எஸ் செல்லம் டிவி. ஸோ இதுதான் சேனல் நேமு. டிஸ்கிரிப்ஷனில் சேனலுடைய லிங்க் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் வீடியோஸ் பார்த்துட்டு வீடியோஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் எஸ்எஸ் செல்லம் டிவியையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து ஒரு அட்டையில் அந்த பேங்கிள்ஸை ஒட்டி விட்டுட்டு இன்னொரு அட்டையில் டேப் ரோல் இருக்கும் இல்லைங்களா, அந்த எம்டி ரோலை வந்து க்ளூ அப்ளை பண்ணி சென்டரில் வந்து ஒட்டி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் அந்த அட்டைக்கு மேலே அழகாக பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கிறேங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு சூப்பரான ஒரு க்யூட்டான ஆர்கனைசர் ரெடி ஆகிடும். உங்களுக்கு பெயிண்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னா நீங்கள் கிஃப்ட் ரேப்பர் இருந்தால் கூட ஒட்டி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், நான் ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணி முடிச்சிட்டேன். அடுத்தது அந்த டேப் ரோல் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு மேலே கலர் டேப் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒட்டி எடுத்துக்கிறேங்க. ஸோ இந்த மாதிரி ஒட்டி எடுக்கும்பொழுது பார்க்குறதுக்கு ரொம்ப க்யூட்டாக இருக்கும். அடுத்தது நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா பாட்டமில் இருக்கக்கூடிய அந்த அட்டையில் ஓரங்களில் மட்டும் நான் வந்து அந்த ரெட் கலர் பெயிண்ட்டை வந்து அப்ளை பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஸோ இந்த மாதிரி பண்ணி எடுக்கும்பொழுது பார்க்குறதுக்கு கொஞ்சம் லுக்காக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி அந்த ஓரங்களில் மட்டும் அப்ளை பண்ணால் போதும். உள்பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணணுன்னு அவசியம் இல்லை. ஸோ வெளிப்பக்கம் மட்டும் அப்ளை பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், முடிஞ்சுது. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சூப்பரான ஸ்டோரேஜ் ஆர்கனைசர் ரெடி ஆகிடுச்சு. இந்த ஆர்கனைசரில் நம்ம எந்த பொருட்கள்லாம் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலான்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பிடிச்ச ஏர் பேண்ட்ஸு, செயின்ஸு, இது எல்லாத்தையுமே போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஸ்டோன் வச்ச மாதிரி இருக்கக்கூடிய கிளிப்ஸ் எல்லாம் அழகாக இதுக்குள்ளே போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சோம் அப்படின்னா பார்க்கவே ரொம்ப க்யூட்டாக இருக்கும். எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் அழகாகவும் இருக்குங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு க்யூட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த ஸ்டோரேஜ் ஆர்கனைசர் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஓல்டு பேங்கிள்ஸை இந்த மாதிரி நீங்கள் அழகாக ரீயூஸ் பண்ணிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுடைய எஸ்எஸ் செல்லம் டிவியில் உங்கள் குழந்தைகளுக்கு தேவையான பிடிச்ச ஸ்டோரிஸ் அப்லோட் பண்ணணும்னு விருப்பப்பட்டிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 2 பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 2ல் குழந்தைங்களுடைய ஓல்டு கிளாத்தை வந்து எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் வந்து கார்த்திக் அப்படின்றவர் வந்து கேட்டிருந்தார். ஸோ குழந்தைங்களுடைய டாய்ஸை வந்து போட்டு வைக்கிறதுக்கு ஒரு டிப்ஸ் வந்து சொல்லுங்கள் சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய பழைய ஸ்கர்ட்டை வந்து பார்த்திங்கன்னா உள்பக்கம் வெளியே இருக்க மாதிரி திருப்பிட்டு இந்த மாதிரி மடித்து எடுத்துக்கோங்க. மடிச்சுட்டு ஒரு ஏர் பேண்டோ ரப்பர் பேண்டோ போட்டு விட்டுக்கோங்க. அப்படி எதுவும் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கயிறை வந்து ரோப்பை வந்து டைட்டாக வந்து கட்டி எடுத்துக்கோங்க. கழண்டு வராத மாதிரி டைட்டாக கட்டி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதாங்க. இப்போ நம்ம நல்ல பக்கத்தை திருப்பிக்கலாங்க. நல்ல பக்கத்தை திருப்பிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு சூப்பரான பேக் மாதிரி கிடச்சிரும். அதுக்கு முன்னாடி எக்ஸ்ட்ராஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கட் பண்ணி ரிமூவ் பண்ணிவிடுங்க. இந்த ஸ்கர்ட்டுக்கு உள்ளே வந்து 2-3 லேயர் கிளாத் இருக்கு இல்லைங்களா, அந்த கிளாத்லாம் தேவையில்லை அப்படின்னா கூட நீங்கள் கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடலாம். ஒரே ஒரு லேயரை வச்சு கூட யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இந்த மாதிரி நம்ம கிட்ட இருக்கக்கூடிய டாய்ஸ் எல்லாத்தையும் உள்ளே போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹேங் பண்ணுற கயிறு மாதிரி கொடுத்துருக்காங்க. அதாவது இதில் இருந்து சுங்கு வந்து அதில் தொங்கிட்டு இருந்துச்சு. ஸோ அதை யூஸ் பண்ணி நான் ஹேங் பண்ணிக்க போகிறேன். பாருங்கள், அது ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஹேங் பண்ணுறதுக்கு ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். பார்க்கவும் ரொம்ப நீட்டாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நிறைய டாய்ஸ் வந்து இதுக்குள்ளே போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம்.
இந்த மாதிரி ஸ்கர்ட்லாம் சூஸ் பண்ணும்பொழுது அதுக்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த 2-3 லேயர் கிளாத் கொடுத்துருப்பாங்களா அது எல்லாத்தையுமே கட் பண்ணிவிடுங்க. கட் பண்ணிவிட்டு சிங்கிள் லேயராக இருக்க மாதிரி ரெடி பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி நீங்கள் உள்ளே போட்டு ஸ்டோர் பண்ணிங்க அப்படின்னா எடுத்து யூஸ் பண்ணும்பொழுது எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காதுங்க. ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும், பார்க்கவும் நீட்டாக அழகாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி ஹூக்கில் மாட்டி விட்டுட்டிங்க அப்படின்னா குழந்தைங்க வந்து எடுக்கவே மாட்டாங்க. நம்ம எடுத்து கொடுத்தா மட்டும்தான் விளையாட முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 3 பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 3ல் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைங்களுடைய லஞ்ச் பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்படி தான் சாப்பாடு கட்டி கொடுத்து விட்டாலும் வரும்பொழுது மூடி தனியாக பாக்ஸ் தனியாக இருக்குங்க. அந்த பாக்ஸை வாஷ் பண்ணாமல் அப்படியே வைக்கிறதால அந்த பாக்ஸில் மிச்சம் இருக்கக்கூடிய ரைஸு குழம்பு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பேக்லேயே கொட்டி பேக்கே ஸ்பாயில் பண்ணிவிடுவாங்க. லஞ்ச் பேக் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தினமும் வாஷ் பண்ணிலாம் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது. ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த டிப்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம வீட்டில் வேஸ்ட்டாக இருக்கக்கூடிய அந்த ஷாப்பிங் பேக்ஸ்லாம் இருக்கும் இல்லைங்களா, அந்த ஷாப்பிங் பேக்ஸை நான் எடுத்திருக்கேன். ஸோ இந்த பேக்கை வந்து பார்த்திங்கன்னா நம்ம லஞ்ச் பேக்குடைய லெங்க்த்துக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணி எடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நீல வாக்கில் இருக்க மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இதை சிங்கிள் லேயராக இருக்க மாதிரி கட் பண்ணிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி சிங்கிள் லேயராக கட் பண்ணி முடித்த பிறகு லென்த் வந்து பார்த்திங்கன்னா அந்த லஞ்ச் பேக்கில் வச்சு மெஷர் பண்ணிக்கோங்க. மெஷர் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி லென்த் இருக்கிற மாதிரி இதை சின்ன சின்ன துண்டுகளாக ஃபஸ்ட்டு கட் பண்ணி வச்சுக்கலாம். உங்களால் மேக்ஸிமம் எத்தனை துண்டுகள் கட் பண்ணி வச்சுக்க முடியுமோ கட் பண்ணி வச்சுக்கோங்க. கட் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு ரெடி பண்ணும்பொழுது லஞ்ச் பேக்கில் அடியில் வந்து ஒரு ஷீட்டை போட்டு விட்டுட்டு அதுக்கு மேலே நம்ம லஞ்ச் பாக்ஸ்லாம் வச்சோம் அப்படின்னா பாக்ஸ்லேருந்து சிந்தக்கூடிய அந்த வேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ஷீட்டில் தான் படும். லஞ்ச் பேக்லேருந்து இந்த அடியில் அழகாக ஷீட்டை எடுத்து போட்டுட்டு ஷீட்டை வந்து மாற்றி யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம லஞ்ச் பேக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அழுக்காகாமல் இருக்கும். பாருங்கள், நான் கட் பண்ணிவிட்டு ஒரு ஷீட்டை வந்து ஃபஸ்ட்டு வச்சுட்டேன். அதுக்கு மேலே நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஸ்நாக்ஸாக இருக்கட்டும் இல்லை லஞ்சாக இருக்கட்டும் அழகாக வச்சுக்கலாங்க. குழந்தைங்க போதுமான அளவுக்கு சாப்பிட்டு சரியாக மூடாமல் பாக்ஸை இதுக்குள்ளே போட்டுருவாங்க. அப்படி போட்டுரும்பொழுது அந்த பாக்ஸில் மிச்சம் இருக்கக்கூடிய அந்த சாப்பாடோ இல்லை வந்து காயோ பார்த்திங்கன்னா அந்த பேக்லேயே வந்து கொட்டிக்கும். அதே மாதிரி சின்ன பிள்ளைங்களாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பேக்கை வச்சு விளையாட ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ என்ன தான் பாக்ஸை மூடி வச்சாலுமே அவங்க விளையாடுற விளையாட்டில் அந்த பாக்ஸ் தானாக ஓப்பன் ஆகிடும். பேக் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா அழுக்காக்கி தான் கொண்டு வருவாங்க. இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கும்போது பாருங்கள், அடியிலிருந்து அந்த பேப்பரை மட்டும் எடுத்துக்கலாம். அந்த ஷீட்டை மட்டும் எடுத்து தூக்கி போட்டுட்டு நம்ம அழகாக இன்னொரு ஷீட் போட்டு நம்ம இந்த பேக்கை யூஸ் பண்ணிக்கலாங்க. ரொம்ப சேஃபாக இருக்கும், ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும். பேக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அழுக்காகாது. அடிக்கடி லஞ்ச் பேக்கை வாஷ் பண்ண வேண்டிய அவசியமும் இல்லைங்க. குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லைங்க, ஆஃபீஸ் போகிறவங்களும் கூட இந்த மாதிரி நீங்கள் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். தேவைப்பட ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிப்ஸ் பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 4 பார்க்கலாங்க. டிப்ஸ் நம்பர் 4ல் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, வெண்டைக்காயை வந்து சூப்பராக வந்து நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோம். நார்மலாக வெண்டைக்காவை சமைக்க தாங்க யூஸ் பண்ணுவோம். சமைக்கிறதுக்கு மட்டும் இல்லைங்க, சமையல் குறிப்புக்கும் இந்த வெண்டைக்காவை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நார்மலாக இந்த வெண்டைக்காயுடைய அடிப்பகுதியையும் மேல் பகுதியையும் கட் பண்ணி நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த காய் பகுதி அதாவது சென்டர் பகுதியை மட்டும் நம்ம கட் பண்ணி சமையலுக்கு பயன்படுத்தும் இல்லைங்களா. ஸோ இந்த மாதிரி பயன்படுத்திட்டு இந்த காயோடைய அந்த பாட்டம் போர்ஷனையும் மேல் பகுதியையும் தூக்கி குப்பையில் போட்டுருவோம். அப்படி போடாமல் இந்த காய் அதாவது வெண்டைக்காயுடைய அந்த மேல் பகுதி கொண்டை பகுதி இருக்கு இல்லைங்களா, இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம சூப்பராக ரீயூஸ் பண்ண போகிறோம். அதுவும் ஒரு சூப்பரான கிச்சன் டிப்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்க போகிறோம். இதை வந்து நீங்கள் எப்போல்லாம் வெண்டைக்காய் செய்கிறீங்களோ அந்த நேரத்தில் அழகாக எடுத்து வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நம்ம வெண்டைக்காய் செய்யும்போது இந்த மாதிரி கட் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம எப்போ தேவைப்படுதோ, அதாவது எப்போல்லாம் நம்ம தோசை சுடுறோமோ அப்போல்லாம் வந்து இந்த மாதிரி நம்ம ஆனியனுக்கு பதிலாக லைட்டாக ஆயில் போட்டு இந்த வெண்டைக்காவை வச்சு தேய்ச்சி விட்டிங்கன்னா போதுங்க, தோசை வந்து சூப்பராக வரும். என்ன தான் வந்து தோசை வராமல் இருக்கிற தோசைக்கல்லாக இருந்தால் கூட இந்த டிப்ஸை ட்ரை பண்ணிங்க அப்படின்னா சூப்பராக வந்து தோசை வருங்க. பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் தோசைக்கல்லை அடுப்பில் வைக்கிறதுக்கு முன்னாடியும் தேய்ச்சி விட்டுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த தோசைக்கல்லை அடுப்பில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆயில் போட்டு ஆனியன் தேய்ப்போம் இல்லைங்களா, அந்த ஆனியனுக்கு பதிலாக இந்த வெண்டைக்காயை நம்ம அழகாக பிடிச்சு தேய்ச்சிக்கலாம். கையில் பிடிக்கிறதுக்கும் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். வெண்டைக்காய்க்கு மேலே அந்த கொண்டை மாதிரி இருக்கிறதெல்லாம் அந்த இடத்த பிடிச்சு நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி பிடிச்சு நம்ம ஆயில் போட்டு லைட்டாக தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் தோசை ஊற்றுனீங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக தோசை வருங்க. வாழைப்பழத்தோல் மாதிரி வழுக்கிக்கிட்டு வரும் தோசை. நம்ம ஃபிஷ் ஃப்ரை பண்ணாலோ இல்லை சப்பாத்திலாம் சுட்டாலோ நெக்ஸ்ட்டு தோசை ஊற்றும்போது பார்த்திங்கன்னா வரவே வராது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அந்த நேரங்களில் இந்த மாதிரி வெண்டைக்காய் வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா அதனுடைய கொண்டை பகுதியை மட்டும் கட் பண்ணி யூஸ் பண்ணால் போதுங்க. இதுக்காக தனியாக வெண்டைக்காவை கட் பண்ணி யூஸ் பண்ணணும்லாம் இல்லை, வெண்டைக்காவை வேஸ்ட் பண்ண வேண்டிய அவசியமும் இல்லைங்க. நம்ம குப்பையில் தூக்கி போடக்கூடிய அந்த வெண்டைக்காவுடைய
மேல் பகுதியை மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணால் போதும், சூப்பராக வந்து தோசையை சுட்டு முடிச்சிடலாம். அதே நேரத்தில் நீங்கள் அந்த வெண்டைக்காவையும் அந்த குப்பையில் போடக்கூடிய அந்த பகுதியை வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ண மாதிரியே இருக்குங்க. தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஐடியாஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். தேவைப்படுறவங்க நம்மளுடைய சஞ்சு கிரியேட்டிவ் கார்னர் பேஜுக்கு போய் செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி நம்மளுடைய செகண்ட் யூடியூப் சேனல் நேம் வந்து பார்த்திங்கன்னா எஸ்எஸ் செல்லம் டிவி. இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுடைய குட்டீஸ்க்கு பிடித்த மாதிரியான தமிழ் ஸ்டோரிஸ் அண்ட் சாங்ஸ் வந்து நிறையவே அப்லோட் பண்ண போகிறேன். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எஸ்எஸ் செல்லம் டிவியோடைய லிங்க்கை வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். செக் பண்ணி பாருங்கள். செக் பண்ணி பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.